शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. அகம் பிரம்மா, அதாவது தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்தை கேட்டா அகம் பிரம்மாஸ்மி அதான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அது என்ன சொல்றதுன்னு புரியுறதா? அதாவது அகம் பிரமேதி பிரமாம், இந்த பிரமையே தத்துவமசியாதி வாக்கியம் உண்டாக்குறது. ஆனா எனக்கு அது பிரதீதி வரமாட்டேங்கிறது. அதாவது பிரதீதினா அனுபவம் வரமாட்டேங்கிறது. நான் பிரதிபாதையதி, அதான் அது சொல்லக்கூடிய விஷயத்த கேட்கிறவனுக்கு அனுபவம் வரும்படியாக சொல்ல மாட்டேங்கிறது. அப்படின்னு சொன்னால் அப்பனா உனக்கு வேற வழி இல்லைங்கிற. குதஷ்டனாபி பிரதிபத்தி பிரதி வாக்கியத்தை விட்டா வேற எதுவுமே இந்த சுரூபத்தை போதிக்க முடியாது. அந்த வாக்கியம் கூட போதிக்கல அப்படின்னு சொன்னாக்க, அந்த அனுபவத்தை ஏற்படுத்தலைன்னு சொன்னா அப்புறம் அந்த அனுபவம் வராதுன்னு தான் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு சங்கை. அதுக்கு பதில் சொல்றார், அதாக இதஞ்சே அனிருத்தம் ப்ரூயா சத்யாம் அவகதாவபி நஜான்யத்ராபி விஸ்வாசः அவகத்யவிசேஷதः. இதஞ்சே அனிருத்தம் ப்ரூயா, இந்த தத்துவமசியாதி வாக்கியம் இது சொல்லியும் நமக்கு விசுவாசம் வரல, அதனாலதான பிரதிபத்தி வரல அப்படின்னு சொன்னேன். இது பொய் சொல்லுமோ அப்படின்னு ஒரு சந்தேகமா இருந்ததுன்னா இதுல சந்தேகப்பட்டா நீங்க அனுபவத்தையும் சந்தேகப்பட வேண்டியதான். ஏன்னா பார்க்கறே எனக்கு ரஜித அனுபவமா தெரியுது, ஆனா இதை நம்ப முடியல, இது தப்பான அனுபவமா கூட இருக்கலாமே அப்படின்னு சந்தேகம் வருமே. ஏன்னா அந்த அனுபவம் பிரமாணத்தினால வந்துதா வரலையாங்கிறத தீர்மானம் பண்ணலன்னா அந்த அனுபவம் வந்தா கூட உங்களால தப்பா இருக்கலாமேங்கிற சந்தேகம் போகாது. அதனால இந்த வாக்கியத்தை பிரமாணம்னு முன்னாடியே தீர்மானம் பண்ணலன்னா அப்ப இதுல சந்தேகப்பட்டவனுக்கு அந்த சந்தேகம் அனுபவம் வந்தாலும் போகாது. இதஞ்சே அமிர்தம் ரூயா சத்தியம், அதாவது இந்த தத்துவமசி வாக்கியம் பொய் சொல்லுமோ அப்படின்னு சந்தேகப்பட்டா ஒரு சமயம் இது பொய் சொல்லிடுமோ, அப்போ அனுபவம் பிரயோஜனம் இல்லை. சத்தியம் அவகதாவபி, அவகமம் வந்தாலும் அந்த அவகமத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், தப்பான அனுபவமா இருக்குமோ அப்படின்னு. அந்நியத்ராபி விஸ்வாசா. அப்போ இதை இதை தெளிவுபடுத்துறதுக்கு வேற எங்கேயாவது போய் கேட்டுக்க முடியுமா? இப்படிதானே. ஏன்னா அது சொன்னா அது மாதிரி எப்படி எனக்கு விசுவாசம் இருக்கு? தத்துவமசி வாக்கியத்திலேயே எனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொன்னா அப்ப மற்ற வாக்கியங்கள்லயோ மற்ற விஷயங்கள்ல எப்படி எனக்கு விசுவாசம் வரும்? ஏன்னா இது சொல்றதுலயும் எனக்கு ஒன்றும் புரியல, அதாவது இது நிச்சயமாகல, அது சொல்றதுலயும் ஆகாது. அவகதி அவிசேஷம். அது மாத்திரம் இல்லை, இந்த தத்துவமசி வாக்கியத்துடைய அர்த்தத்தை நீங்க மாற்றவே முடியாதுங்கிற. உபாதிசிதாத் வாக்கியார்த்தாத் வாக்கியார்த்தாந்தரம் கல்பயிக்கும் யுக்தம். இந்த வாக்கியத்துக்கு தாத்பரிய விஷயமாக ஒரு வாக்கியார்த்தம் இருக்கும்போது அதை வேண்டான்னு விட்டுவிட்டு வேற அர்த்தம் சொல்றதுன்னு சொல்லி இன்னொரு அர்த்தத்தை இந்த வாக்கியத்துக்கு சொல்றதுங்கிறது சரியில்லை. யஸ்மா நச்சே அனுபவः அனஸ்யாத் பதார்த்தாவகதாவபி கல்பியம் வித்யந்தரம் தத்ர நஹி அன்யோர்த்தः அவகம்யதே. நச்சே அனுபவः அசஸ்யாத், அதாவது இந்த வாக்கியத்தில் உள்ள பதார்த்தங்கள்லாம் நன்னாவே புரிஞ்சுடுத்து பதார்த்த அவகதாவபி, பதார்த்தம் தெரிஞ்சாலும் அந்த வாக்கியத்திலிருந்து அனுபவம் வரல அப்படின்னு சொன்னால் அப்ப என்ன பண்ணணும்? இக்கல்பியம் வித்யந்தரம். இங்கதான் பிரசஞ்சான விதின்னு வருது. அதை சொன்னத்தை என்னால அனுபவிக்க முடியலன்னு சொன்னா சரி அப்படி இருக்கிறதாக தியானம் பண்ணிக்கோன்னு பிரசஞ்சான விஷயம் முடியா இருக்கும். ஏன்னா அதை தவிர்த்து வேற ஒரு அர்த்தமும் பண்ண முடியாது. தத்துவமசி அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது, ஆனா எனக்கு வரலன்னு சொன்னா சரி அப்படி தியானம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு வித்யந்தரத்தை கல்பிக்க வேண்டியதாக இருக்குமே தவிர
அதுக்காக இந்த அசத்துவமசின்னு மாற்ற முடியாது. இந்த இது அதான் சொல்றார், நச்ச யசாபிமதா அர்த்தா. ஏன்னா அந்த இதுதான் தாத்பரிய விஷயம்னு தீர்மானமானதுக்கு அப்புறம் அதை மாற்ற முடியாது. நச்ச யசாபிமதா அர்த்தா யசோக்தேன நியாயேன நாவசீயதே. அதாவது தத்துவமசி வாக்கியம் யதாபிமத அர்த்தம். அதாவது இப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், ஜீவ பிரம்ம அபேதத்தை தான் இந்த வாக்கியம் நமக்கு போதிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயம் பண்ண முடியாத விஷயமா இல்லை. அதனுடைய தாற்பயம் நமக்கு நியாயத்தினால இப்படித்தான் கிடைக்கிறது. எந்த நியாயத்தினாலே? கோசம் நியாயா இத்தியாக நாமாதித்யோ நிராகிருத்ய துவமர்த்தம் நிஷ்பரிகிரஹ நிஸ்பிருஹ யுஷ்மதர்த்தேभ्यः ஷமாதி விதி சோதிதः சந்த்வாச அன்னமயாதீயம் ஸ்தான் பஞ்ச அநாத்மதயா அர்கலான் அஹம் பிரம்மேதி வாக்கியார்த்தம் வேத்தி சேத் நார்த்த ஈஹயா. இந்த நியாயத்தை இங்க சொல்றேன். நியாயமா எப்படி வரணும்? இது யுஷ்மதர்த்தேभ्यःங்கிறத நாமாதித்யஹால சேர்க்கணும். நாமாதித்யஹ துவமர்த்தம் நிராகிருத்ய. அதாவது ஸ்வமர்த்தம் தத்துவமசிங்கிற வாக்கியத்துல உள்ள ஸ்வமர்த்தம் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவே அந்த இதுல வருதோ இல்லையோ, சாந்தோக்கிய உபனிஷத்துல சனத்குமாரன் நாரத சம்பாதத்துல சனத்குமாரர் நீ நாமோபாஸ்வேதி பகவான் நாமோ என்னோட வரிஷ்டே வர பிராணபரியந்தம். அந்த நாமாலேந்து பிராணபரியந்தம் இது எல்லாமே அனாத்மா அப்படின்னு சொல்லி அது ஜீவாத்மா இந்த தொம்பதார்த்தம் கிடையாது அப்படின்னு நிராகரணம் பண்ணணுமா. நாமாதித்யோ நிராகிருத்ய ஸ்வமர்த்தம் நிஷ்பரிகிரஹ. நிஷ்பரிகிரஹனா எந்த பரிகிரகமும் இல்லாதவன், எந்த ஆசையும் இல்லை, எதையும் கிரகணம் பண்ணிக்கல. இந்த நாமாதிகள் யுஷ்மதர்த்தங்கள் இருக்கே, இதெல்லாம் அவனுக்கு ஆசையே இல்லாதவனாக இருக்கணும். சமாதி விதி சோதிதா சாந்தோத அந்த உபரதஸ்திதிக்ஷு சமாஹிதா ஸ்ரத்தாவித்தோ பூத்வா ஆத்மநேவாத்மானம் பசிதின்னு ஆத்மஜானம் வேணும்னு நினைக்கிற முமுட்சுவுக்கு சமாதிகளை விதானம் பண்ணிருக்கு. அந்த விதிப்படி சமாதிகளை சம்பாதிச்சுண்டு சாந்தனாக இருந்து கொண்டு தாந்தனாக இருந்து கொண்டு இப்படி சமாதி சக்த சம்பன்னனாக இருந்து கொண்டு இனிமேல் என்ன பண்ணணும்? நாமாதியெல்லாம் பாக்கிய விஷயத்திலேருந்து இவன் தன்னை விளக்கிட்டான், சுமர்த்தத்தை விளக்கிட்டான். ஆனா இனிமே என்ன பண்ணணுமா, இந்த அன்னமயாதிகள் 5 இருக்கு, 5 கோஷங்கள். இந்த 5 கோஷங்களும் சரியான பந்தனம். இத உடைச்சுட்டு உள்ள போனோம். உள்ள போறதுக்கு 5 கூட்டு அருகலாம். அன்னமயாதியும் தான் பஞ்ச அனாத்மதையா அருகலாம். ஆத்மாவுக்கு அனாத்மாவாக ஒரு 5 அன்னமயாதி கோஷங்களை போட்டு மறைச்சு வச்சிருக்கு. அந்த அர்கலங்களை இவன் உடைச்சுட்டு உள்ள போகணும். உடைச்சுட்டு உள்ள போறதுன்னு சொன்ன தேகம் ஆத்மா இல்லே, அன்னமயமான தேகம் ஆத்மா இல்லே, பிராணன் ஆத்மா இல்லே, மனசாத்மா இல்லே, புத்தி ஆத்மா இல்லே. அப்படி ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் உடைச்சுன்னு மேல போகணும். போனால் அகம் பிரம்மேதி வாக்கியார்த்தம் வேத்தி. அவன் தான் இப்போ அகம் பிரம்மா அப்படிங்கிற இந்த வாக்கியார்த்தம் தான் அப்ப அவனுக்கு தெரியும். அவனுக்கு புரியும் இது என்னது சொல்றது. இதை தெரிஞ்சுட்டானே ஆனால் வேத்தி சேத் நார்த்த ஈஹயா. அதுக்கு மேல சத்திய காரியம் நவித்தியதே. ஈஹனா சேஷ்டா, அவன் செய்ய வேண்டிய வேலை. அவனுக்கு ஒன்றும் பண்றது இல்லை, பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. அவன் கிருத்தியன ஆயிடுறான். நச்சேதேவம் உபகம்யதே. இப்ப சொன்னபடி அந்த வாக்கியார்த்தத்தை அவன் புரிஞ்சுக்கிறது இல்லை, அல்லது அந்த வாக்கியம் இந்த தத்துவத்தியாதி வாக்கியம் இந்த அர்த்தத்துல தாற்பயம் கொண்டதாக இருக்குன்னு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால்
அப்ப என்ன ஆகும்? வாக்கியஸ்ய பிரமாணஸ்ய சதா பிராமாண்யம் பிராப்னோதி. வாக்கியங்கிறது சப்த பிரமாணம் இல்லையா? அந்த சப்த பிரமாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா ஒரு பிரமாணத்துக்கு அப்பிராமாண்யம் சொன்னதாக ஆகும். அதாவது நீ சொல்றதுதான் தப்பா. தவறாக எதர்த்தஞ்ச பிரவருத்தம் எத் வாக்கியம் தத்ர நச்சேத் சுகம் பிரமாம் உத்பாதயே சத்ய பிராமாண்யம் கேன ஹேதுனா எதர்த்தஞ்ச பிரவருத்தம் எத் வாக்கியம். எந்த ஒரு வாக்கியமானது எந்த ஒரு விஷயத்தை உத்தேசித்து பிரவர்த்திக்கிறதோ, அதாவது தாற்பயேன எந்த விஷயத்தை போதிக்கணுங்கிறதுக்காக அந்த வாக்கியம் வந்ததோ, அந்த விஷயத்திலே அந்த வாக்கியம் பிரமாங்கத்தை உண்டாக்கலன்னு சொன்னால், அதாவது அந்த விஷயத்துல அத ஞானத்தை உண்டு பண்ணலன்னு சொன்னா, இந்த போதிக்கிறதா வாக்கியம் வந்தது, ஆனா அதை போதிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல ஞானத்தை உண்டு பண்ணாமலே இருந்து சுருதம் கேட்டாச்சு, அந்த வாக்கியம் காதல விழுந்தது, ஆனா அந்த விஷயத்துல அந்த வாக்கியத்தினாலே அந்த ஸ்ரோதாவுக்கு ஞானத்தை உண்டு பண்ண முடியாம போச்சேன்னு சொன்னால் இந்த வாக்கியத்தை எப்படி பிரமாணம்னு சொல்றது? பிராமாண்யம் ஹேதுனா, அது எப்படி பிரமாணமாகும்? பிரமாணம்னு சொன்னா இந்த பிரமாத்மகமான ஞானத்தை நிச்சயத்தை உண்டாக்கினாதானே அதுக்கு பிரமாணம்னு பேரு. இந்த வாக்கியத்தை கேட்டாச்சு, ஆனா அதுல இருந்து எனக்கு ஒன்றும் பிரமாணம் வரல, இதுதான் சொல்ல வருது, ஆனா அது அந்த ஞானம் எனக்கு வரமாட்டேங்கிறதுன்னு சொன்னா அந்த வாக்கியத்தை பிரமாணம் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்கவே முடியாது. அதமன்யத்தை ஜானீயாக்கே பிரசங்சானா சப்தஹா சத்யவச்சாஹ கதம் பாரோக்ஷ்யம் சப்தோ நப்ராஹ பிரசங்சானாத் அசம்சயம். அங்க அப்புறம் ஒரு சின்ன கேள்வி. அசமன்யத்தை ஒரு சமயம் இந்த பூர்வபக்ஷியை பார்த்து ஒரு சித்தாந்தி கேட்கிறார், ஜானியாச்சே பிரசங்சானாத் இல்லே இந்த தத்துவமசி வாக்கியத்தை சொன்ன சொல்லி கேட்டு புரிஞ்சு கொடுத்தான், ஆனா அந்த அனுபவாத்மகமான ஞானம் வரல, அபரோக்ஷ ஞானம் வரல, அதுக்காக எனக்கு பண்ண வேண்டியது பாக்கி இருக்கு. என்ன பண்ணணும்னா பிரசங்கானம் பண்ணணும். பிரசங்கானம்னா ஆவருத்தி, அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி அதை ஆவருத்தி பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கு பிரசங்கானம்னு பேரு. இந்த பிரசங்கானம் பண்ணிட்டே இருந்தான்னா அப்போ அவனுக்கு அந்த சாட்சாத்காரம் சாட்சாத்கார பிரம்மதா அகம் பிரம்மாஸ்மிங்கிற சாட்சாத்காரம் ஏற்பட்டு விடும். அப்படி அப்போ சொல்றார், பிரசங்கானத்திலிருந்து இந்த சாட்சாத்காரம் வரும்னு சொன்னா அப்ப சப்தத்திலேருந்து வராது இல்லையா? சப்தத்திலேருந்து வரலைன்னாச்சு. அப்ப சப்தவச்சா சப்த சொன்னது சரியாகாது. சப்தம் என்ன சொல்றது? ஔபனிஷதம் புருஷம் பிரிச்சாம். உபனிஷத்திலிருந்து தெரியக்கூடியது இந்த பிரம்மம், அதாவது இந்த பிரம்மசாட்சாத்காரம் உபனிஷத்தினால் வரக்கூடியது சப்தம் சொல்றது. நீ என்ன சொன்னேன்? சப்தத்திலேருந்து வரல, அது பிரசங்கானம் பண்ணி ஆவர்த்தி பண்ணிட்டாவது அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த சப்தம் தப்பா போயிடுமே, சப்தம் போய் சொல்றதா? சப்தா சத்தியவச்சாக்கம், அது சரியான சத்தியத்தை சொல்றதுங்கிறத எப்படி சொல்ல முடியும்? அப்ப சொன்னா சப்தம் சரியாதான் இருக்கு, சப்தத்துடைய சுவாவம் பரோட்ச ஞானத்தை உண்டு பண்றது தானே. சப்தம் பரோட்சமா ஞானத்தை உண்டு பண்ணினா அது சொன்னது பொய்யா, அது கரெக்டா இருக்கு, சத்தியம்தான். அது சப்தத்தை சத்தியவச்சாக சொல்லிடலாம். ஆனா அபரோக்ஷமா தெரியலன்னா நீ பிரசங்கானம் பண்ணணும். பிரசங்கானம் எதுக்காக பண்ண சொன்னேன்னு கேட்டா சாட்சாத்காரம் வரத்துக்காக இந்த பிரசங்கானம். சப்தம் இந்த அர்த்தத்தை சொல்லலேன்னு நான் சொல்லலை. அதனால சப்தத்தினால பரோட்சமாக புரிஞ்சின்ற விஷயத்தை சாட்சாத்காரமாக அபரோக்ஷமாக இவன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக இவன் பிரசங்கானம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆரோக்கியம் சப்தோ நப்ராக பிரசங்கானாத்து அசம்சயம், சந்தேகம் இல்லாம கஷ்டமா படிக்கிற சாட்சாத்காரமா பிரசங்கானத்தால வந்துடும் அப்படின்ற பூர்வபக்ஷி உத்தரார்த்தம் பூர்வபக்ஷியுடைய கேள்வி. அதுக்கு இப்ப பதில் சொல்றார், சப்தம் சொன்னா எது வரலையோ அது பிரசங்கானத்தால வரும்னு என்ன நம்பிக்கை, எப்படி நம்பிக்கிறதுங்கிற நம்புறது. அச்சா யுக்தி சப்தாவிருத்தி லட்சணா பிரசங்கானா யதாவதிபத்தியதி சம்பாவயாமஹ. பிரசங்கானம்னா ஏதோ ஆவருத்தின்னு சொல்றேன். எதை ஆவருத்தி பண்ணணும்? எந்த யுக்தியை கொண்டு சப்தத்தினுடைய தாற்பயத்தை இதுதான் தத்துவமசி வாக்கியம் சொல்றது அப்படின்னு தீர்மானம் பண்ணேடோ
அந்த யுக்தியை மறுபடியும் மறுபடியும் ஆவர்த்தி பண்ணிக்கிறத, அல்லது அந்த தத்துவசி அப்படிங்கிற அந்த வாக்கியம் அல்லது அகம் பிரம்மாஸ்மிங்கிற இந்த மகா வாக்கியங்கள் இருக்கு, இந்த மகா வாக்கியத்தை மறுபடியும் மறுபடியும் அந்த சப்தத்தை ஆவர்த்தி பண்ணிக்கிறது. இதுதானே பிரசங்கானம். சப்தத்தை ஒரு தடவை கேட்டால் புரியல, யுக்தி எல்லாம் வந்தது ஆனாலும் அது அனுபவம் வரலன்னு சொன்னா இந்த ஆவர்த்தியால எது வருமோ, பிரசங்கானத்தினால வரக்கூடிய அந்த ஞானத்துல அது கரெக்டா இருக்குன்னு எப்படி நம்ப முடியும்? பிரசங்கானத்தினாலே யதாவத் பிரதிபத்தி பவிஷ்யதி இது ந சம்பாவயாம. இதே பண்ணிட்டு இருந்தா கரெக்டான அந்த சாட்சாத்காரம் வந்துவிடும் அப்படிங்கறத எதை வச்சு நம்புறது? அதுங்கிற ஏன் அதுலயும் எனக்கு ஒரு விப்ரதிபத்தி இருக்கு. எப்படி? யுக்தி சப்தவும் புரா அஸ்ய நகே அசுருதாம் பிரமாம் சாட்சாத் ஆவர்த்தனாத்தாபியாம் கிம் அபூர்வம் பலிஷ்யதி. இந்த யுக்திய, இந்த சப்தத்தை இவன் ஏற்கனவே பிரசங்கானம் பண்றதுக்கு முன்னாடி இவனுக்கு தெரியாதா இந்த யுக்தி, இந்த சப்தங்கள்லாம் இவன் கேட்கலையா? அப்போ கேட்கும் போது அது அந்த சாட்சாத்காரத்தை ஏன் உண்டு பண்ணல? சாட்சாத்காரத்தை இந்த யுக்தியும் சப்தமும் இதுக்கு முன்னாடி உண்டு பண்ணலேன்னு சொன்னா அதையே மறுபடியும் மறுபடியும் ஆவர்த்தி பண்ணிட்டு இருந்தால் என்ன கிடைக்கும்? எப்படி சாட்சாத்காரம் வரும்? முன்னாடி என்ன அது அதனால வந்ததோ அதுதான் இப்பவும் வரும். இப்ப முன்னாடி, அதாவது சிரவணம் பண்றதுக்கு முன்னாடி யுக்தியும் தெரியாது, சப்தமும் இல்லை இவனுக்கு. அதனால உபனிஷத்து என்ன சொல்றது அப்படிங்கிற இந்த விஷயத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் எப்ப சிரவணம் பண்ணினானோ அந்த யுக்தி தெரிஞ்சது, சப்தம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது, வேதாந்தம் என்ன சொல்லிக் கொடுக்கிறதுன்னு புரிஞ்சு போச்சு. இந்த ஆளுக்கு இந்த விஷயம் சிரவணம் பண்ற காலத்துல புரியல்ல அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த யுக்தி அனுசந்தானம் பண்ணி சப்தத்தை கேட்டும் கூட அந்த போதம் வரலே அப்படின்னு சொன்னா, எந்த சப்தத்தை கேட்டு முதல்ல போதம் வரலையோ, எந்த யுக்தி அனுசந்தானம் பண்ணி அந்த நிச்சயம் ஏற்படலையோ, அதே யுக்திய அதே சப்தத்தை மறுபடியும் 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 ஆவர்த்தி பண்ணிட்டு இருந்தா உனக்கு என்ன லாபம் வரும், என்ன அபூர்வம் வரும், எப்படி அந்த சாட்சாத்காரம் வரும் அப்படின்னு கேட்டார். அசைவம் அப்படி பிரசங்கானவந்தரேண பிராணாம் தாரயிக்கும் நசக்னோஷி. சரி, இவ்வளவு தூரம் நீ பிரசங்கானத்துல ரொம்ப தாற்பயம் உள்ளவனா இருக்கே, சப்தத்தால வராது பிரசங்கானம்னாதான் வரும்னு ரொம்ப தீர்மானமா இருக்கே அப்படின்னு சொன்னால், உஷது துர்ஜன நியாயம் சரி சரி நீ சந்தோஷப்படு, நான் உன் பக்கத்துல பேசுறேன். உனக்கு எதையாவது ஆவர்த்தி பண்ணணும் தானே, சப்தத்தை ஆவர்த்தி பண்ணலாம், நான் உனக்கு அதுக்கு விஷயத்தை கொடுத்து விடுறீங்க. சிரவணாதாவேவ சம்பாதயிஷ்யாமா. என்ன பண்ற, ஏற்கனவே பண்ணின அந்த சிரவணத்தையே ஆவர்த்தி பண்ணிக்கிறேன். சிரவணம் மனநம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ பிரசங்கானம்னு ஒரு ஆவர்த்தி பண்றேன்னா, பிரசங்கானம் பண்ணா நான் அப்படி பண்ணின அந்த சிரவணத்தையே மறுபடியும் பண்ணேன். சிரவணமே ஆவர்த்தி ரசகிருது உபதேசா அப்படின்னு சொல்லி சிரவணம் மனநம் இது எல்லாத்தையும் ஆவர்த்தி பண்ணி சொல்லியிருக்காரு. அதை ஆவர்த்தி பண்ணினா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, அதனால நல்லா ஞானம் வரும். இது தெரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விசேஷமா ஒரு பிரசங்கி ஆவர்த்தி பண்றதுதான் வேண்டாம். தெரிஞ்சுட்டு அந்த சப்தம் யுக்தி எல்லாம் ஆரம்பத்துல ஞானத்தை உண்டு பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஆவர்த்தி பண்ணிட்டு இருந்தா மாற்றம் எப்படி வரும்னு நான் சொல்றேன். அதாவது வார்த்தைக்காரருக்கு, அதாவது இந்த உதயசராச்சாரியாருக்கு பிரசங்கானம்னு சொல்லி அந்த ஆவர்த்தியிலேருந்து ஞானம் வருங்கிறது கிடையாது. ஆனா அதுக்காக சிரவணம் திருப்பி பண்ண வேண்டாம்னு சொல்ல, பல தடவை சிரவணத்தை ஆவர்த்தி பண்ணினா இவனுக்கு ஞானம் திருடமா, அதுல சந்தேகமே இல்லை. அதனால எதையாவது ஒண்ணு ஆவர்த்தி பண்ணான்னு சொன்னா நீ வேற ஒண்ணும் பண்ணாதே, இந்த சிரவணாதிகளை ஆவர்த்தி பண்ணி சிரவணாதாவேவ அந்த பிரசங்கானம் சம்பாதிஷ்யாமா. உனக்கு இந்த ஆவர்த்தி பிரசங்கானம்னு ஒண்ணு கிடைக்கலன்னு சொன்னா பிராணன தாரணமே பண்ண முடியாத போல இருக்கு. பிராணாம் தாரைக்கும் நெசக்கும், எனக்கு பிராணம் போற மாதிரி இருக்கு, அவசியம் ஏதாவது எனக்கு ஒரு பிரசங்கானத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைச்சியானா நீ சிரவணம் மனன பிரசங்கானம் பண்ணு அப்படின்னு சொல்றார். அதையே ஆவர்த்தி பண்ணிக்கோ. கதம் பிரசங்கானி ஸ்ருதௌ அஸ்ய நியாயோஸ்து ஆம்ரேட நாத்மகः ஈஷச்ருதம்
சாமிஸ்ருதம் சம்யக் ஸ்ருத்வா அவகச்சதி. நீ ஆவர்த்தி பண்றதுக்கு தான் ஆம்பரேடன் வந்து பிரசஞ்சானம் உனக்கு இருக்கே வேணும், அதை ஆவர்த்தி பண்ணான்னு சொல்றியே. பிரசஞ்சான ஆவர்த்தி ரூபம். இந்த ஆவர்த்தி ரூபம் எதற்கு, அதாவது எதை ஆவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஸ்ருதௌனா ஸ்ரவணி. ஆரம்பத்துல ஆத்மா ஸ்ரோதவியான ஒரு சிரவணம் பண்ணார் இல்லையா, அந்த சிரவணத்தை வந்து சிரவண விஷயத்தை இந்த நியாயத்தை உன்னுடைய பிரசஞ்சான நியாயத்தை சேர்த்துக்கோ. சிரவணத்தை மறுபடியும் பிரசஞ்சானம் பண்ணு. பிரசஞ்சானம்னா ஆவர்த்தி தானே, அதை ஆவர்த்தி பண்ணிக்கோ. ஆம்ரேடனாத்மகா அயம் நியாயா. மறுபடியும் அதை ஆவர்த்தி பண்றதுங்கிறது சிரவணத்துக்கு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா அதுல லாபம் இருக்கு. ஈஷஸ்ருதம் முதல்ல ஒரு தடவை படிக்கும் போது கொஞ்சமா கேட்கறதா ஆகும். சிரவணம் ஒரு கால் வாசி தான் புரிஞ்சுது. அப்புறம் சாமிஸ்ருதம் பாதி புரிஞ்சிருக்கு. கேட்டுட்டு சம்யக் ஸ்ருத்வா அவகச்சதி. முதல்ல கொஞ்சமா தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, அப்புறம் பார்த்தா இன்னும் நன்னாவே தெரியும், விஷயம் தெரியும். நமக்கு அப்படித்தானே அனுபவத்துல அப்படிதான் பாஷிகார் அப்படிதான் சொன்னாருங்க. பல இடத்துல இந்த பாசங்கள்ல முதல்ல கேட்கும்போது ஒரு சில அம்சங்கள் தான் நமக்கு புரியும், நிறைய புரியாமலே இருந்தது. அதுக்கப்புறம் அதை மறுபடியும் கேட்கணும். கேட்டா முன்னாடி கேட்டதை விட கொஞ்சம் ஜாஸ்தி புரியும். அது ரொம்ப அவ்வளவுக்கு அவ்வளவு கொஞ்சம் ஸ்பஷ்டம் ஜாஸ்தி இருக்கும். இப்ப கடைசியில் சரியா இருந்தது. சரியா இருக்கு. ஆத்மஸ்வரூபத்துல ஒரே விதமான ஆத்மஸ்வரூபம், அது நிலவயம். அதுல எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறதுன்னு முடியும்னு கேட்டா அதுக்கு பாஷ்யக்கார சொன்னா இந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் தான். ஆனா அதுல பண்ணிருக்கிற ஆரோப்பம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய ஆரோப்பம் இருக்கு. பல விதமான தப்பான அபிப்பிராயங்கள் ஆத்ம விஷயத்துல இருந்துருக்கு. அதை ஒவ்வொரு காந்தியை நிறுத்திக்கிட்டு ஒவ்வொரு தடவை இவன் வந்து சிரமம். சில பேருக்கு தான் சொல்றேன், எல்லாரும் சொல்லுவேன். யாருக்கு சிரவணம் பண்ணி அவனுக்கு காந்தி நிறுத்தி ஆகலையோ அப்பேற்பட்டவனுக்கு பல தடவை சிரவணம் பண்ணதுனாலே ஆரோபிக்கப்பட்ட பல அம்சங்கள், சமாத்மக அம்சங்கள் இருக்கு ஆத்ம விஷயத்திலே. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அது உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் நின்று கொடுத்து பாக்கி எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆயிடுச்சு, ஆரோக்கியங்கள்லாம் போயிடுச்சுன்னு சொன்னா பாக்கி இருக்கிறது ஆத்மாதான். அது வந்து சொப்பிரகாசம் தானே பிரகாசம் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியும். அதுக்கு மேல ஆவர்த்தி தான் வேண்டி. அதான் ஈஷஸ்ருதம் சாமிஸ்ருதம் சம்யக் ஸ்ருத்வா அவகச்சதி. நல்ல அவகமே வந்துவிடும். நன் பிரசங்கான விதம் அனத்திபகச்சதா. இப்ப சித்தாந்தியா இருக்கிறவன் பிரசங்கான விதியை ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதாவது சிரவணம் மனநம் தியானம் பண்ணிட்டு பிரசங்கானமும் ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறத இல்லைங்கிறான், கூடாதுங்கிறான். அப்ப என்ன ஆகும்? பாரமஹம்சி சரியா, பரமஹம்ச பரிவிராஜகனுக்குன்னு ஒரு சரியா இருக்கு, அவனுடைய ஒரு ஜீவன சரியை. அது என்ன ஆகும்னா பௌத்தாதி சரியாவது அசாஸ்திர பூர்விகா பிரார்த்தனை. பரமஹம்ச பரிவிராஜகன் நடக்கும் அந்த நடைமுறை இருக்கே, இது வந்து அசாஸ்திரியம்னு சொல்லும்படியாகும். பௌத்தாதி சரியாவது, பௌத்தாதிகள் அவாயோ தானாவது சில நியமங்களை வச்சிருந்து அந்த நியமங்கள் படி நடக்கிறா. அந்த நியமங்களை அவளுடைய அந்த நடைமுறைய அந்த ஆச்சாரத்தை நாம வந்து சாஸ்திரியம்னு சொல்ல முடியாது, சாஸ்திர பிரமாண பூர்வமா இல்லை. அப்போ இந்த பரமஹம்ச பரிவிராஜகன் கூட அவன் எந்த ஸ்வரூபத்துல இருக்கானோ இதை வந்து சாஸ்திரபூர்வம்னு சொல்ல முடியாது, ஏதோ அவன் தோணுது இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கும். அப்ப என்ன ஆகும்? ஏன் அப்படின்னு கேட்டா இவன் பல யாவஜீவம் கர்த்தவியமான கர்மாக்கள் எல்லாம் விடும்படியா இருக்கு, விட்டுட்டு இருக்கான். யாவஜீவம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது, அதனால சாஸ்திரத்துக்கு விருத்தமான ஒரு ஆச்சாரம் இது. ததச்ச ஆரூட பதிதத்துவம் நத்தியாத்துன்னு இருக்கு. தியாத்மா நத்தியாத்தா எப்படி இருக்கு புத்தகத்துல? அதாவது இவனுடைய சரியா பாரமஹம்சி சரியா பௌத்தாதி சரியாவது அசாஸ்திர பூர்விகா பிரார்த்தனை. அதாவது இவனுடைய நடைமுறையானது
சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட விதிக்கப்பட்ட ஒரு முறை இல்லை அப்படின்னு சொன்னதாக ஆகும். ஏன்னா நீ விதியை ஒத்துக்கல இல்லையா? ஆரூடபதி தத்துவம் அப்படிதான் இருக்கு. அசேஷ கர்மணாஞ்ச நிவர்த்தி நப்ராப்னோதி. ஒரு சமயம் இப்படி பண்ணலாம். நான் எப்படி நினைச்சேன், முன்னாடி இந்த பரமஹம்ச பரிவ்ராஜகனுடைய அந்த சரிதை ஆச்சாரம் இருக்கே, இது சாஸ்திரபூர்வமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டால் அவனுக்கு ஆரூடபதி தத்துவங்கிற தோஷம் வந்துடுமே அப்படின்னு இந்த சந்தேகத்துல கேட்கிற மாதிரி ஆகும். ஆனா இப்போ ஆரூடபதி தத்துவம் நஸ்யாத்துன்னு சொன்னா அப்படி கேள்வியா வச்சுக்கூடாது. பாரமஹம்சி சரியா அசாஸ்திரபூர்விகா பிராப்னோதிங்கிறதுக்கு எப்படி அர்த்தம் வச்சுக்கணும்னா, சாஸ்திரம் சொல்லாமலே இது சாஸ்திரியமான விஷயங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கணும். பாரமஹம்சீகரியான பரமஹம்ச பரிவ்ராஜகனுக்கு சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட சில விதிமுறைகள் இருக்கு, அதை இவன் அனுஷ்டானம் பண்றான். அதுல அசாஸ்திரபூர்விகான சுவாபாவிகான சித்தமாயிடும். பிரசஞ்சான விதி வேண்டாம் அப்படின்னு விதியே இவனுக்கு ஒண்ணும் இல்லை. யாருக்கு தத்துவஞானம் வந்துவிட்டோ அவனுக்கு விதியே ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா அவன் அந்த பாரமஹம்ச சரியில இருப்பது சாஸ்திரபூர்வம் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு தான் ஒண்ணும் விதி இல்லை இல்லையா? விதி இல்லாட்டாலும் அவன் செஞ்சுட்டு இருக்கக்கூடியது ஒரு விதி புரஸ்தரமா இன்னொருத்தனுக்கு விதிக்கப்பட்ட ஒரு இதுதான் பரமஹம்சச்சரியை. அதனால அவனுக்கு ஆரூடபதி வராது. இப்ப சன்னியாசாசிரமத்தை எடுத்துட்டவன் சன்னியாசாசிரம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணல சரியான்னு சொன்னா ஆரூடபதிக்கும் வரும். அவன் பண்ணிட்டான்னு சொன்னா ஆரூடபதிக்கும் வருவோம் வராது. இவன் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட ஏற்கனவே அந்த சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட அந்த அனுஷ்டானத்தை இப்பவும் அனுவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு இப்ப வேண்டியது இல்லை, இவனுக்கு எந்த விதியும் வேண்டியதில்லைன்னு இருந்தாலும் கூட அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கறதுனால இவனுக்கு ஆரூடபதி தத்துவங்கிற தோஷம் வரத்துக்கு பிரசக்தி இல்லே. தத்த ஆரூடபதி ஆனா ஒண்ணு அசேஷ கர்மனாஞ்ச நிவர்த்தி நப்ராப்னோதி. எந்த கர்மாவும் இல்லேன்னு சொல்றது சாஸ்திரம். பத்த காரியம் நவித்தியதே. ஆனா இவன் தான் இப்ப எல்லா சாஸ்திரிய கர்மாவும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கானே. அப்ப அசேஷ கர்ம நிவர்த்திங்கிறது இவனுக்கு ஏற்படலையே அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார் உச்சியதே. அவபோதாய ஆசிரிதோ யதஹ தம் அந்தரேண ஏ தோஷாக ஏகி நாயானி அஹேதவஹ ஸ்வமர்த்தஸ்ய அவபோதாய. அதாவது சன்னியாசாசிரம விதிங்கிறது எதுக்காக வந்தது அப்படின்னு கேட்டாக்க தொம்பதார்த்த விவேகாய சந்நியாச சர்வகர்மணாம்னு. அதே மாதிரி இந்த ரவணம் மனனங்கள்ல ஆவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற இந்த விதியோ பிரசஞ்சானம் பண்ணணுங்கிற விதியோ இது எதுக்காக வந்தது? ஸ்வமர்த்தஸ்ய அவபோதாய. இந்த ஸ்வமர்த்தம் மகாவாக்கிய கடகமான பதார்த்தம் கரெக்டா போதம் வரணும் புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே இது வந்தது. அப்போ அந்த போதம் வரலேன்னு சொன்னாதானே அந்த தோஷங்கள், அந்த போதம் வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் இந்த விதிகள்லாம் அவனை விட்டாதோ இல்லையோ. எத்தனை விதிகள் சொல்லப்பட்டதோ அந்த விதிகள் எல்லாமே எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா தொம்பதார்த்த அவபோதாய. ஒன்பதார்த்த அவபோதம் வந்துடுத்துன்னு சொன்னா அதுக்கப்புறம் அனுசரணம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியானதுனாலே இவன் பரமஹம்ச சரியில இருந்து அந்த கர்மானுஷ்டானத்தை பண்ணல அப்படிங்கிற தோஷம் இவனுக்கு வராது. தம் அந்தரேன ஏ தோஷாக தேபி நாயாந்தி அஹேதவா. அந்த விதிகளை இவன் அனுசரணம் பண்ணலேங்கிறதுனால எந்த தோஷங்கள் வரணுமோ அந்த தோஷங்கள் கூட இவனுக்கு வராது. ஏன்னா தோஷம் வரத்துக்கு உண்டான காரணம் இவனிடத்தில் இல்லை. அஹேதவா ஸ்மிருதி விகிதமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணலே அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தோஷம் வரும் நம்பி நம்ம
பூர்வத்தை இதையும் சேர்த்து பார்த்தா என்ன ஒண்ணு தெரியறதுன்னா, பிரசங்கான விதிய இவன் ஒத்துண்டானே ஆனால், யாரு ஒத்துக்கிறானோ அப்போ அந்த பரமஹம்ச சன்னியாசி விதிகளுக்கு விஷயமாகத்தான் இருக்கான். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு விதி இருக்கு. ஞானமந்திரன் விதிகளுக்கு விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னா அது வேற. ஞானம் வரத்துக்கு முன்னாடி பிரசங்கானம் வேணும்னு சொல்லும் போது அவன் விதிகளுக்கு உட்பட்டுதான் இருக்கு. அப்படி இருக்கும் போது அசாஸ்திரபூர்வகமான பிரவருத்தி அவனுக்கு தோஷத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு வரும். அப்போ ஆரூடபதி தத்துவம் அப்படிங்கிற தோஷம் வருமே அப்படின்னு கேட்டா, ஒரு சமயம் இந்த சங்கை இப்படி இருந்தா, அதாவது ஆரூடபதி தத்துவம் அப்படின்னு இந்த பாடம் இருந்ததுன்னா அப்ப இந்த ஸ்லோகம் அதுக்கு என்ன மாதிரியான இல்லே, இந்த ஆளுக்கு இந்த ஆசாமிக்கு ஆரூடபதி தத்துவம் தோஷங்கள்லாம் வராது. அதாவது செய்ய வேண்டியதே செய்யாததால என்ன தோஷம் வருமோ, அந்த விதியை அனுசரிக்காததால என்ன தோஷம் வருமோ அது வராது. ஏன்னா அந்த விதிகள் எல்லாமே சொன்னது தொன்பதார்த்த விவேகத்துக்காக விதிக்கப்பட்ட விஷயம்தான். அது எல்லாமே அந்த தொன்பதார்த்த விவேகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த விதிகளுக்கு வேலை இல்லை. அந்த விதிகளுக்கு இவன் விஷயமா இருந்து அதிகாரியா இருந்தால்தான் அதை அனுசரிக்காத அந்த தோஷம் வரும். ஆரூடபதி தத்துவமோ இல்ல வேற என்ன தோஷமோ அந்த தோஷம் தான். விதிகள் இவனை 10 விதிகளை இருக்கும்போது அதை அனுசரிக்கலேங்கிற காரணத்தினாலே இவனுக்கு எந்த தோஷமும் வரத்துக்கு முடியாது. நியாயாந்தி அஹேதவா. ஏன்னா அந்த தோஷங்கள் வரத்துக்கு உண்டான காரணங்கள் இவனிடத்துல இல்லை. பொதுவா சொன்னா எந்த கர்மாவுக்கு எந்த அதிகாரி சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு, சாஸ்திரத்தான சொல்லப்பட்டிருக்கோ அந்த அதிகாரிகளுக்கு அந்த கர்மானுஷ்டானம் தோஷம் வருமே தவிர, கர்மாதிகாரம் இல்லாதவன் அதை செய்யலேங்கிறதுனால அவனுக்கு தோஷம் வராது. ஏன்னா அதுக்கு உண்டான காரணம். அப்ப தொன்பதார்த்த விவேகம் தோஷம் வந்தவன் சித்தமான சில கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணலேங்கிறதுக்காக அவனுக்கு தோஷம் வருங்கிறது இல்லை. ஏன்னா அவனுக்கு இது விதிக்கவே இல்லை, அவன் இந்த விதிக்கு அதிகாரியே இல்லை, அதனால அவனுக்கு தோஷம் வரத்துக்கு காரணமே அப்படின்னு முடிக்கிற மாதிரி தெரியுது. இதை இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன், என்னன்னா இருக்கணுமா வேண்டாமான்னு ஒரு சந்தேகம். இப்படியாக வைஷ்ணவ சித்தியில 3வது அத்தியாயம் முடிஞ்சிட்டு இதோட வச்சுப்போம். 4வது அத்தியாயம் அடுத்த கிளாஸ்.